கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 18:35 பின்பகுதி. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அருமையான வசனம். தேவனுடைய காருண்யமே நம்மை பெரியவர்களாக மாற்றும். நம்முடைய திறமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேவனுடைய காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போது சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நமக்கு 1 கொரிந்தியரில் பார்க்கிறோம், ஆண்டவர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போது எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனால் கூடும். அவருடைய காருண்யம் தான் நம்மை பெரியவர்களாக மாற்றும். இந்த இடத்துல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது சிறுவனாக இருந்த பொழுது, அதாவது ஒரு வாலிப பையனாக இருந்த பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் அந்த ஸ்தானத்திற்கு வந்து அடையும் முன்பதாக எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ மரணம், ஒரு அடி தூரம் என்று சொல்லப்படும் அளவிற்கு அவருக்கு போராட்டங்கள் வந்து போயின. ஆனால் எல்லா யுத்தங்களிலிருந்து விடுவித்து சவுலின் கைக்கும் தப்புவித்து விடுவித்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 18. இதில் அதற்கு முந்தின வசனம் பாருங்கள், 33, 34. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆண்டவர் வெண்கல வில்லும் கூட புயங்களால் வளையும்படிக்கு தாவீதை யுத்தத்திற்கு பழக்குவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ தாவீது ஒரு எளியவராக இல்லையா, ஒரு சிறியவனாக இருந்த பொழுது கர்த்தர் கரம் பற்றி எடுத்து, கரம் தூக்கி எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்படி எடுத்து வெண்கல வில்லும் வளையும்படியாக, அவருடைய புயங்களால் வளையும்படியாக யுத்தத்திற்கு பழக்குவித்து கால்களை மான் கால்களைப் போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நீங்கள் பலன் இல்லாதவர்களாக, சத்துவம் இல்லாதவர்களாக, திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காருண்யமோ உங்களை பெரியவர்களாக மாற்றும். இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிறையா பேர் ஓடுறாங்க. அதில் போட்டியில் பங்கு பெற்றவர்கள், அந்த கடைசியாக ஓடி வருகிற பையன் மற்ற எல்லாரை விட ஒருவேளை திறமை குறைந்ததாக, பலன் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அந்த பையன் மேலே கடையனாய், எளியனாய், சிறியவனாய் ஓடி பின்பதாய் வந்து கொண்டிருக்கின்ற ஓட்டத்தில் பின்பதாய் வந்து கொண்டிருக்கிற அவன் மேல் அவருடைய கண்கள் படுகின்றது. அவருடைய முக பிரகாசம் அப்படிப்பட்ட பையன் மேலே படும் பொழுது ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். அவருடைய காருண்யம் சூழ்ந்து கொள்கிறது. திறமை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய காருண்யம் அப்படியே கடையனாய் ஓடிக்கொண்டிருந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அப்படியே கடந்து முன்னணியில் வந்து ஒரு நேரத்தில் அவன் முதலாவதாகவும் வரும்படியாக கர்த்தர் செய்கின்றார். இது யாருடைய செயல்? அந்த கடையனாய் ஓடிக்கொண்டிருந்த அவனால் இது முடியாது. ஆனால் கர்த்தருடைய காருண்யமே அவனை முதல்வனாக வர வைத்தது, பெரியவனாக வர வைத்தது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். முயல், ஆமை ரெண்டும் ஓட்டப்பந்தயம் வைத்ததான். அதில் முயல் நடுவில் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமையோ அப்படியே தனக்குரிய பலனோடு நடந்து ஸ்லோவாக நடந்து எல்லையை எட்டி பந்தயத்தில் முதலாவது வந்தது என்று நாம் கதை சொல்ல கேட்டிருக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, ஒருவேளை திறமை இல்லாத ஆமையை போல இருந்தாலும் கூட நம்மை எப்பொழுதுமே நம்மை பின்னாடி தள்ளிக்கொண்டே இருக்கிற திறமையான முயல் போன்ற ஓட்டத்தை உடையவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஒருவேளை அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து விடுவார். அவர்களை அப்படி தங்கள் காரியத்தில் அவர்கள் ஸ்லோவாக்கி
தான் தெரிந்து கொண்டவர்களை முன்பதாக கொண்டு வந்தும் நிலைநிறுத்த முடியும். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கின்றோம் எஸ்தருடைய வாழ்க்கையில் அவர் தாயும் தந்தையும் இல்லாத ஒரு வாலிப பெண்ணாக இருந்தாள். ஆனால் அவளை கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டார். அவருடைய காருண்யம் எஸ்தரை உயர்த்துவதாக நம்ம பார்க்கின்றோம். வஸ்தியின் ஸ்தானத்தில் வஸ்தி ஒரு நல்ல ஒரு பெண்ணாக தன்னுடைய ராஜாங்கத்தில் ஒரு நல்ல கனம் பெற்ற ராஜாத்தியாக இருந்தாள். ஆனால் அவள் செய்த தவறு, ஒருவேளை இது தவறு என்று சொல்வதா என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய அழகை எல்லாருக்கும் கொண்டு வந்து அவர் காண்பிக்க அவள் மறுத்தாள். எல்லாம் விருந்து உண்டு புசித்து குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பினாள். ஆனால் ராஜாவோ தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி வஸ்தியை அந்த ஸ்தானத்திலிருந்து எல்லாரும் கீழே இறக்கி விடுறாங்க. ஆனால் பாருங்களேன், எஸ்தரையோ கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே வைத்து உயர்த்துவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இதுதான் அவருடைய காருண்யம். விசேஷமாக நம்ம பேதுருவின் வாழ்க்கையில் பார்க்கலாம். மீன் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண எளிய மனிதனாகத்தான் பேதுரு அன்றைக்கு கலிலேயா கடலில் சிறிய ஒரு போட்டை வைத்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் பட்டது. அவரை தனக்கு ஸ்ரீஷராக தெரிந்து கொண்டார். பேதுருவை வா என்று அழைத்து தன்னோடு கூட வைத்து கொள்ளுகின்றார். அவருடைய காருண்யமே பேதுருவை பிரதான அப்போஸ்தலராக உயர்த்தியது. என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு சமயம் ஆண்டவரை விட்டு எல்லாரும் இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவது என்று சொல்லி எல்லாம் விலகி போயிட்டாங்க. அப்போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். இப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை, அதாவது ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி ஆண்டவரை இறுக பற்றி கொள்வதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய காருண்யம் நமக்கு வேண்டும் தான். ஆனால் அதைவிட அவர் நமக்கு வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு வேண்டும். யாரிடத்தில் நாம் போக முடியும்? அவரே தான் நம்முடைய கதி. அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுவோம். அவருடைய காருண்யம் நம்மை நடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய காருண்யமே எங்களை பெரியவர்களாக மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பலனோ சத்துவமோ திறமையோ ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற எந்த முயற்சியும் கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தையோ பலனையோ கொண்டு வரும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் உம்மை பற்றி கொள்ளாமல் ஆண்டவர் உம்மை சார்ந்து கொள்ளாமல் ஓடுவது அது வீணானது. இது உம்முடைய காருண்யத்தை ஆண்டவரை உம்முடைய பாதத்தை அவர்கள் பற்றி கொள்வார்களாக. நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களையே உங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, எனக்கு திறமையே இல்லை, எல்லாத்துலேயும் நான் பின்தங்கி இருக்கிறேன், நான் அற்பமானவளாக என்னப்படுறேன் நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய காருண்யமே உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.